கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். இளநிலை மருத்துவ படிப்புக்கு கவுன்சிலிங் எப்போது? மத்திய சுகாதாரத்துறை விளக்கம். நீட் கவுன்சிலிங் தேதியே இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் அது தள்ளி வைக்கப்படுவதாக வெளியான செய்தி தவறானது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இம்மாதம் இறுதியில் கவுன்சிலிங் நடைபெறலாம் என அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 3058 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் பதவி உயர்வு மூலம் நிரப்ப முடிவு. பள்ளிக்கல்வித்துறையில் தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள 3058 தலைமை ஆசிரியர் பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொடக்க கல்வி இயக்குநரகத்தின் கீழ் 31,336 தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 25.50 லட்சம் மாணவர்கள் பயில்கின்றனர். இவர்களுக்கு பாடம் நடத்த 1.7 லட்சம் ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். இதற்கிடையே இடைநிலை ஆசிரியர் பதவி உயர்வு விதிகளில் திருத்தம் செய்து பள்ளிக்கல்வித்துறை கடந்த டிசம்பர் மாதம் அரசாணை வெளியிட்டது. அதன்படி மாநில முன்னுரிமை அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்படும். இடைநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் இனி நேரடியாக தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக மட்டுமே பதவி உயர்வு பெற முடியும். பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற முடியாது என்பன உள்ளிட்ட அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. இதற்கு இடைநிலை ஆசிரியர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தமிழக அரசு அறிவிப்பை திரும்ப பெறவில்லை. இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் 1983 பணியிடங்களும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் 1075 பணியிடங்களும் காலியாக உள்ளன. இந்த 3058 பணியிடங்கள் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான பதவி உயர்வு கலந்தாய்வு ஒன்றிய அளவில் தான் நடத்தப்படும். மேலும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தகுதியான நபர்கள் இல்லாத போது அந்த இடத்துக்கு இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். உயர்கல்வி நிறுவனங்களில் நுழைவுத் தேர்வு கூடாது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பேரவை கூட்டத்தில் தீர்மானம். தமிழகத்தில் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்கு எவ்வித நுழைவுத் தேர்வும் நடத்தக்கூடாது என்றும் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு தமிழகத்தில் அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 45வது பேரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தனியார் கல்லூரிகளில் பணியாற்றும் சுயநிதி பிரிவு ஆசிரியர்களுக்கு தகுந்த ஊதியம், பணி பாதுகாப்பு, குறிப்பிட்ட வேலை நேரம், சட்ட பாதுகாப்பு தொடர்பாக கேரள அரசு சட்டம் கொண்டு வந்துள்ளது போல் தமிழக அரசும் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பேரவை உறுப்பினர் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் உபரியாக உள்ள உடற்கல்வி ஆசிரியர்களை பணி நிரவல் செய்ய வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் உபரியாக உள்ள உடற்கல்வி உபரி ஆசிரியர்களை பணி நிரவல் செய்ய வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளன. இதுகுறித்து பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், தமிழகத்தில் அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுகின்றனர். அதன்படி 700க்கும் கீழ் உள்ள மாணவர்கள் இருந்தால் ஒரு உடற்கல்வி ஆசிரியர், உயர்நிலைப் பள்ளிகளில் 700க்கும் மேல் மாணவர்கள் இருந்தால் 2 உடற்கல்வி ஆசிரியர்கள், மேல்நிலைப் பள்ளிகளில் 701 முதல் 1500 வரை மாணவர்கள் இருந்தால் ஒரு உடற்கல்வி இயக்குனர் மற்றும் ஒரு உடற்கல்வி ஆசிரியர், 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஒரு உடற்கல்வி இயக்குனர், 2 உடற்கல்வி ஆசிரியர் என்றவாறு பணியிடம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். இந்த எண்ணிக்கையின்படி பள்ளிகளுக்கு உடற்கல்வி ஆசிரியர்களை பணி நிர்ணயம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். கிளாட் 2025 தேர்வு தேதி அறிவிப்பு. தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களில் சேருவதற்கான கிளாட் 2025 நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு வருகிற 15ஆம் தேதி தொடங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்தி consortiumfnls.ac.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இளநிலை படிப்பிற்கு 45%, முதுகலை படிப்பிற்கு 50% மதிப்பெண்கள் +2ல் எடுத்திருக்க வேண்டும். வரும் டிசம்பர் 1ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.